SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இதை வச்சு தான் பெரிய பஞ்சாயத்தே நடந்துட்டுருக்கு. வாக்காளர் பட்டியலில் நடக்க போகும் சிறப்பு தீவிர திருத்தம். என்ன பஞ்சாயத்து பண்ணுறாங்க? ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கேன். 2002 பண்ண ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்கப்புறமா இப்போ தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, முறைகேடு, வாக்கு திருட்டு, முறைகேடாக நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்க, முறைகேடாக நிறைய பேரை டெலீட் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் வந்து சுமத்துறாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேரில் நம்ம யாரை நம்புறது, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், ஒரு வாக்காளனா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ராசஸில் யார் யாருக்கெல்லாம் முக்கியமான ரோல்? நம்பர் 1 எலெக்ஷன் கமிஷன், நம்பர் 2 வாக்காளர்கள், நம்பர் 3 அரசியல் கட்சிகள், நம்பர் 4 BLO பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த SIR ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர், வாக்குரிமை உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களோட பெயர்களை பட்டியலில் சேர்க்கவும், இல்லை இறந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களோட பெயர்களை நீக்குவதற்காகவும், மற்றபடி திருத்தங்கள், உங்களோட அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி இந்த மாதிரி திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் மெயினாக இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்கு உள்நாடு வாழ் இந்தியர்கள் ஃபார்ம் 6ம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஃபார்ம் 6A-வும், பேர் நீக்குவதற்கு ஃபார்ம் 7ம், திருத்தங்களை மேற்கொள்வதற்கு ஃபார்ம் 8ம் யூஸ் பண்ணோம். திருத்தங்கள் அப்படின்றது அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதுக்கு மட்டும்தான். ஒரு உதாரணத்துக்கு, நான் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாநிலத்தில் இருந்தேன், இப்போ நான் என்னோட ஓட்டிங் ரைட்ஸை நான் அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே தமிழ்நாடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 8 யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபார்ம் A யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே வந்து ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணணும். தட் இஸ் வாட் த ப்ராசஸ். இந்த திருத்தங்களை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 வழியாகவும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த 4 அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வில் கோ வித் ஆன்லைன் ப்ராசஸ். ஆன்லைனில் இதுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் மொபைல் அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கு ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோனோட அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்லைன் ப்ராசஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா BLO பூத் லெவல் ஆஃபீஸர். ஸோ ஒரு பூத்துக்கு 1200 1500 வாக்காளர்கள் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் எலெக்ஷன் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1200 1500 பேரோட விவரங்களை சரிபார்ப்பது மட்டும்தான் இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட ஒர்க். இதுக்காக அவர்களுக்கு ஊக்கத்தொகை தனியாக கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வந்து அந்த உள்ளூர் அந்த பூத்தில் இருக்க ஒரு வாக்காளராக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு தான் எல்லாருமே கிளியராக தெரியும் அப்படின்றதுனால லோக்கல் மெம்பரை தான் வந்து இங்கே அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நேரடியாக செக் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லை, நான் வீட்டில் மேண்டேட்டரி இருக்கணுமா அப்படின்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், இல்லை யாருமே இல்லை அப்படின்னாலும், இல்லை நானே ஆஃப்லைனில் போய் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் மாவட்ட அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த ரெக்வயர்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ணுற ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன்லேயும் சான்ஸ் இருக்குது, ஆன்லைன்லேயும் சான்ஸ் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் சான்ஸ் இருக்குது. தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை ஏற்கப்படும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் பண்ணலாம். ஃபார் ஆஃப்லைன் ப்ராசஸ் அந்த BLO ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக இந்த டைம் பீரியடில் வருவாங்க, நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும். வந்து அந்த விவரங்கள் சரிபார்த்து அடிஷனா, டெலிஷனா, இல்லை அமெண்ட்மெண்ட்டா, இல்லை திருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிராஃப்டட் ரோல் அவுட், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் 9 டிசம்பர் அன்னைக்கு வெளியிடுவாங்க. இந்த வெளியிடுறதும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட், தேர்தல் அலுவலகம், உங்களோட பூத், நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்களோ அந்த இடம், இந்த எல்லா இடத்துலையும் அந்த லிஸ்ட் வந்து கிளியராக ஒட்டிடுவாங்க. அதுதான் மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். இதை ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு
ஏதாவது கோரிக்கைகள், மேலும் கோரிக்கைகளோ இல்லை ஆட்சேபனையோ இருந்தால் தப்பாக பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் 9th டிசம்பர்ல இருந்து 8th ஜனவரி வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக இந்த சேஞ்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த சேஞ்சஸை அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு ஃபர்தராக விசாரணை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான டைம்லைன் 31 ஜனவரி வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்து அந்த ஆட்சேபனை எல்லாம் விசாரித்து 31st ஜான்குள்ளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் 7th February ஃபைனல் லிஸ்ட்டு அவங்க வந்து வெளியிடுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸில் எங்கேயாச்சும் தவறு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நான் டேட்டா கரெக்டாக தான் கொடுத்தேன், ஆனால் இவங்க வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கம்ப்ளைண்ட் ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக இந்த 3 லெவல்லையும் இருக்குது. நீங்கள் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் மேலே இஷ்யூ ஏதாவது ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சைட்லேயே போயிட்டு பண்ணிடலாம். அதே வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் தான். ஈவன் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, அவங்க பண்ணுற ப்ராசஸ் மேலே டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது என்னென்ன வெப்சைட், இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, முறைகேடு, வாக்கு திருட்டு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது தான் வந்து நமக்கு அடுத்து இருக்கிற கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, லைக் பெயர் நீக்குதல் அந்த இடத்துல இருக்கா, திருத்தங்கள்ல இருக்கா, சேர்த்தல்ல இருக்கா. ஸோ இதில் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேர் நீக்குதல் பார்த்துடலாம். அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க, இறந்தவங்களோட பேர் இங்கே இருக்குது, இல்லை இந்த ஊர்லேயே இந்த தெருவுலேயே இல்லாதவங்களோட பேர் இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து நீக்கிறது பூத் லெவல் ஆஃபீஸர் ஈஸியாக நீக்க முடியும். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, as per the டைம் லைன், பேர் இப்போ நீக்க வேண்டியவங்க பேரை நீக்கலை அப்படின்னா ஸ்டில் யூ ஹாவ் 1 month டைம். அந்த 9th டிசம்பர் டிராஃப்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 8th ஜனவரி வரைக்கும் 1 month மக்களாகி நீங்கள் பண்ணலாம், இல்லை குடும்பத்தினர் பண்ணலாம், இல்லை அரசியல் கட்சி நிர்வாகிகள், பூத் ஏஜென்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் அங்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 1200 1500 வாக்காளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளோதான். இதில் தேர்தல் அரசியல் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்ற கேல்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடுலேருந்து 35 வீடு போய் செக் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்க கிளியராக செக் பண்ணிட முடியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு மாதம் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அரசியல் கட்சியினர் அண்ட் குடும்பத்தினர் அவங்கவுங்க குடும்பத்தோடதை மட்டும் பார்த்தாலே போதும், இது எல்லாமே ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும். இதையும் தாண்டி வார்டு மெம்பர், உங்கள் கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் அங்கே உள்ளே இருக்காங்க, அவங்க எல்லாருமே நீங்கள் இப்போ இது செக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீக்குதல் அப்படின்றத வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வெரிஃபை பண்ணி என்ன ஆக்ஷன்னாலும் அங்கேயே எடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்தபடியாக திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் பெருசாக டவுட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அட்ரஸ் சேஞ்சு, ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெயர் சேர்த்தலில் புது வாக்காளர்களாக இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு வேணும்ன்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணி முடிச்சோன்னே வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், வந்தோடனே என் பேர் இருக்கா, என் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நானே போயிட்டு கிளைம் பண்ணுவேன். அது நான் ஒரு இண்டிவிஜுவல் தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் வந்து பார்ப்பேன் அந்த விஷயத்த. ஸோ சேர்த்தல் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அவனோடது அவன் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். அண்ட் அதையும் தாண்டி நான் சொன்னபடி அடுத்து அரசியல் கட்சியினர், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மொத்தமாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செக் பண்ணலாம், இல்லை உங்கள் கட்சி சார்ந்து நீங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ சேர்த்தல்லையும் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் எந்த முறைகேடும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை. இதில் ஒரே ஒரு சின்ன லூப் ஹோல் என்ன இருக்குது அப்படின்றது, அகெயின் இது வந்து ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் சான்சஸ், நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ஒரே ஒரு லூப் ஹோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓட்டிங் ரைட்ஸ் நான் இங்கே கிளைம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா டூப்ளிகேட்ஸ், அதாவது 2 இடங்களில் ஓட்டு போடுறத தவிர்க்கிறதுக்கு, இல்லை 2 இடத்துலையும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது ஒரே சமயத்தில் 2 இடத்துலயும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது அப்படின்றது தான் இதோட ப்ராசஸ். இப்போ இங்கே இன்னொரு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். 2026 நான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறேன். அண்ட் 2028 29 மறுபடியும் எனக்கு நான் நார்த் இந்தியா போகிறேன், அங்கே என்னோட ரெசிடென்ட் நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிவிட்டு 29 அங்கே நான் ஓட்டு போட்டுட்டு அகெயின் 31 நான் தமிழ்நாட்டுக்கு வரேன், இங்கே வந்து என்னோட ரெசிடென்ட்ஸ் நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ கேட்டிங்கன்னா தெரியல. பட் ஸ்டில் ஒரு டவுட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல தான் ஒரு லூப் ஹோல் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அந்த ஃபார்ம் 6, அதாவது நான் எத்தனை முறை என்னோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இல்லை நான் என்னோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த ஆடிட் லாக் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டுமே இப்போதைக்கு விசிபிள். பட் அதில் கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஸோ அதோட கிளாரிட்டி அப்படின்றப்போ எனக்கு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை எலெக்ஷன் அரசியல் கட்சியினராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தருக்கு ஒரு டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 98% எல்லாமே கிளியர். இந்த ஒரு 2% லூப் ஹோல் இதுலேயும் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தால் அதை வச்சு நிறைய அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி as I clearly said, இது வந்து ரொம்ப ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சான்ஸ். அண்ட் இந்த சான்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கண்ட்ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே கண்ட்ரோல் இருக்குது. ஒரு தனி மனிதனா நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் குடும்பத்தினர் பார்க்க முடியும், அண்ட் உங்களோட தெருவில் இருக்கவங்க செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களோட செக் பண்ணிக்கலாம். அண்ட் அரசியல் கட்சியினர் நிர்வாகிகள் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பூத்தில் 1500 வாக்காளர்கள் அப்படின்ற இடத்துல முறைகேடு நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் எப்பயும் சொல்கிற விஷயந்தான், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா 2 பேரையுமே நம்பாதீங்க. 2 பேரையும் கேள்வி கேளுங்க, யார் பக்கம் என்ன இருக்குது ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி.